என்ன பிரச்சனை சார்? இப்போ திருச்செந்தூர் ஆலயம் வந்து அறுபடை வேடியில் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் இல்லையா? இதிகாச புராண காலத்திலேயே இடம்பெற்ற ஒரு ஸ்தலம், உலக பிரசித்தி பெற்ற ஒரு முருகஸ்தலம். அந்த ஆலயத்துக்கு வந்து அதாவது வரக்கூடிய 7/7/2025 ஆணி 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க. அந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு 3 விதமான டைம் கொடுத்துருக்காங்க. காலம்பரை 6:10 to 7:45, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் காலம்பரை 9 to 10, மத்தியானம் 12:10க்கு மேலே 3 டைமாக கொடுத்துருக்காங்க. அந்த 3 டைம் கொடுத்ததில் வந்து இப்போ வந்து அதில் வந்து எந்த நேரம் நல்ல நேரம்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருச்செந்தூர் இருக்கக்கூடிய ஒரு சபா வந்து கோர்ட்டில் போய் தீர்வு காண போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு போய் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு போயிருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு கிட்டத்தட்ட இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. அந்த 2 வாரத்துக்குள்ளே நம்ம ஒன்றும் டயத்தை அந்த கோயிலுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அப்போது நாங்கள் இது எது மூலம் தெரிஞ்சேன்னா, அந்த டயத்தை குறித்து கொடுத்த ஸ்தனிகர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தா தினமலர் பத்திரிகையிலேயே வந்தது. அதை வச்சு அதுக்கு வந்து நான் பதில் எழுதியிருந்தேன். அந்த காலம்பரை அந்த 6:10 to 6:45 தான் நல்ல நேரம், ஜோதிட ரீதியாக பல ஜோதிட ஆதார நூலோடு வச்சு எழுதியிருந்தேன். இது கோர்ட்டுக்கு போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா, நீதிமன்றத்தில் எங்கே ஹைகோர்ட் கிளை மதுரையில் கவர்மெண்ட் ஜிபி என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் எழுதி கொடுத்த இந்த 6:10 to 6:45 நேரம் நல்ல நேரங்கிறதுக்காக பல ஆதாரங்களை கொடுத்து அதை தான் முதல்ல வச்சுருக்காங்க. தினமலர் பத்திரிகையில் வந்தது, அதையும் அங்கே வச்சுருக்காங்க. நீ கோர்ட்டில் நிற்கக்கூடியது நம்ம எடுத்து கொடுத்தது உண்மையானது அங்கே நிற்கிறது. இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் அங்கேருந்து ரிவ்யூ வந்தப்புறம் திருப்பி முந்தா நாள் ரிவ்யூ முடிஞ்சப்புறம் திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதாக ஒரு தகவல் பண்ணாங்க. நேரம் வந்து இந்த 6:10 to 6:45 அந்த மிதுன லக்கணம் நல்ல நேரம். அந்த மிதுன லக்கணத்தை பார்த்தீங்கன்னா நேரம் அப்படின்னு கேட்டால், லக்கணத்தில் வந்து சூரியன் குரு, 2ல் புதன், 3ல் கேது செவ்வாய், 6ல் சந்திரன், 9ல் சனி ராகு, 12ல் சுக்கிரன். இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு உண்டான அனைத்து அம்சம் உள்ள ஒரு லக்கணம். இப்போ அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனவங்க எந்த நேரம் அந்த 12:10 to 12:45 சொல்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து கன்னியா லக்கணம் வரும். அந்த கன்னியா லக்கணம் வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, 3ல் சந்திரன், 6ல் ராகு சனி, அதே மாதிரி 9ல் சுக்கிரன், 10ல் வந்து சூரியன் குரு, 11ல் புதன், 12ல் கேது செவ்வாய். இந்த அவங்க அந்த 12:10 to இந்த 12:45 1 மணிக்குள்ள கொடுத்தா பாதிப்புகள் அதிகமாக இருக்கு. யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குன்னா, எப்பவுமே வந்து முருகன் வேற, பக்தர் வேற கிடையாது. இந்த பாதிப்பு இல்லைன்னா முதல்ல வந்து 12ஆம் இடத்துல கேதுவும் செவ்வாயும் இருந்தால், லக்கண கும்பாபிஷேக லக்கணத்துக்கு 12ல் கேது செவ்வாய் இருந்தால் அது யாருக்கு பாதிக்கும்னா, அதுக்கு உரிமையாளரை பாதிக்கும். ஆலயத்தினுடைய உரிமையாளர் பாதிக்கும் சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த காலத்து உரிமையாளர் எல்லாமே அந்த கிராம நிர்வாகிகள் இருப்பாங்க, ஊர் பெரியார் பெற்றிருப்பாங்க, மன்னர் கண்ட்ரோல். இப்போ நிர்வாகி யாருன்னா அறநிலைத்துறையும் ஆட்சி செய்யக்கூடிய நபர்களே குறிக்கும். இந்த நேரம் நல்ல நேரம் ஒரு இருக்கும். சூரியனும் குருவும் இருந்து, சூரியனும் குருவும் லக்கணத்தில் குரு இருந்தால் 4 லட்சம் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்கு. அதுபோக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 12:10 to 12:45 அபிஜித்து முகூர்த்தம், அதில் வச்சா எந்த தோஷமும் கிடையாது அப்படின்ற முக்கியமான ஒரு வாதமாக வைக்கிறாங்க. அந்த அபிஜித்து தோஷத்தில் பண்ணால் யாருக்கு எந்த தோஷம் கிடையாதுன்னு, அது வந்து மனிதர்களுக்காக சொல்லப்பட்ட தோஷம் நிவர்த்தின்னு சொல்லியிருக்கு. தேவகாரியங்களுக்கு எல்லாமே இந்த அபிஜித்துக்கு அர்த்தம் பொருந்தாது. உதாரணமாக பார்க்கும்போது அந்த அபிஜித்து முகூர்த்தத்தில் வந்து இந்த உச்சி பொழுதான 12:10 to 12:30 சூரியன் நடுவால் நிற்கக்கூடிய காலத்தில் தோஷம் இல்லைன்னு சொன்னாலும், மனிதர்கள் செய்யக்கூடிய திருமணம், காது குத்தல், அந்த மாதிரி விசேஷங்கள் தான் சொல்லியிருக்கு. தெய்வ காரியங்களுக்கு அது பொருந்தாது. அதுதான் உண்மை. தெய்வ காரியங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த அருணோதய காலம் சொல்லக்கூடிய சூரியன் வந்து இளம் கதிர் இருக்கக்கூடிய காலம், அந்த 6:10 to 7 ரொம்ப விசேஷமானது. அதோட என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6:10 to 6:45 வந்து லக்கணத்தில் குருவும் சூரியன் இருக்கிறதுனால அது வந்து குருஸ்தலம். குரு பகவான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானே திருச்செந்தூரில் வந்து முருகனுக்கு வந்து சூரபத்மனை வதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்காக குரு வந்து முருகனுக்கு உபதேசம் பண்ண ஸ்தலம் தான் அது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜோசியத்தில், கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவாங்க, இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க.
அந்த இடம் பொருள் ஏவல் சொல்கிற மாதிரி பார்த்தா இந்த லக்கணத்தில் வந்து பாலகுரு அது வந்து கெடுதல் செய்யணும் அவங்களுடைய வாதம். பாலகுரு அந்த குரு ஸ்தலத்துக்கு ஒன்றும் செய்யாது. அதனால் அந்த 6-10 to 6 காலம் தான் ரொம்ப விசேஷமான காலம். இந்த 12-10 வைக்கும்போது என்னென்ன பாதிப்பு வரும்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து காலம்புற 10 to 12 யமகண்டம், சூரிய இதை கணக்கு பண்ணால் 12-10 வரை யமகண்டம் இருக்கும். இந்த 12-10க்கு அப்புறம் கும்பத்தை யதாசனம் பண்ணி மேலே கொண்டு போய் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி 1:30 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் கீழே உற்சவருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணணும். அது வந்து அபான காலம்னு பேர். எப்பவுமே பிற்பொழுது தெய்வ காரியங்கள் எல்லாமே பகல் பொழுது முற்பகல் பிற்பகல் 2ஆக பிரிச்சிருக்காங்க இல்லையா? அந்த 12 மணிக்கு போனாலே அது பிற்பகல்னு பேர். தெய்வ காரியங்கள் எல்லாமே முற்பகல் தான். பிதிர்காரியம் தேவர்களுக்கு வந்து முற்காலம், பிற்காலம் வந்து சிராத காலம் மட்டும்தான் அந்த 12-10க்கு மேலே சொல்கிறது. அதனால் இந்த 6-10 to 6 காலம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷ காலம். இந்த 6-10க்கு பண்ணும்போது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும், நிர்வாகத்திற்கு நன்மை இருக்கும், பக்தர்களுக்கு ஒரு கேட்ட வரத்தை தரக்கூடிய அந்த 7ஆம் இடம் தான் பக்தர்களை குறிக்கும். இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு லக்கணத்திலே இருந்தால் தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக பக்தர்கள் கிடைக்கும். அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா 10 லட்சம் பேர் கூடுறதா நம்ம எதிர்பார்க்குறோம் கும்பாபிஷேகத்துக்கு. இந்த 10 லட்சம் கூடும்போது அந்த நாள் நல்லூர் செய்யாததை நாள் செய்யும் பார்க்கணும். அந்த நல்ல நேரமும் நல்ல லக்கணமும், இந்த உதாரணமாக கல்யாணத்துக்கு நல்ல லக்கணம் குறிக்கும். அதே மாதிரி நல்ல நேரம் இருந்தால் வர்றவங்களுக்கு எந்த விதமான அசம்பாதமும் நடைபெறாமல் நல்லா இருக்கும். இதே இது 12-10க்கு வைக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் இது பல இன்னல்களை கொடுக்கும். குறிப்பாக அரசாங்கத்துக்கு இடங்கள் பண்ணும். ஆச்சாரியம் பண்ணக்கூடிய கும்பாபிஷேகம் ஆச்சாரியனை பாதிக்கும். இது தேவதாவசிய காலத்தில் பார்க்கும்போது அந்த மிதுன லக்கணம் சொன்னால் 10ஆம் பாவாதிபதி வந்து லக்கணத்தில் நல்ல இடத்துல சிவராஜ் யோகத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் அந்த 6-10 to 6:45 சொல்லக்கூடிய மிதுன லக்கண முகூர்த்தம் கும்பாபிஷேகத்துக்கு மிக உகந்தது. இது வந்து எங்களுடைய பட்டய மற்றும் பட்டதாரி ஜோதிட சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் ஆகிய மற்றும் தலைவராகிய நானும் துணைத் தலைவராகிய MGT சுப்பிரமணியம் அவர்களும் விளக்கத்தை கொடுக்குறோம். அவர் சில கோர்ட் ரீதியான சில இப்போ நேற்று ஹைகோர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு சரி அந்த கேஸ் எல்லாம் எடுத்து அவர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் போட்ட கேஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு சரி அந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் உட்பட 5 பேர் போட்ட கமிட்டி, அதாவது ராஜாகுருக்கள் சபரிமல எல்லாம் போட்ட 5 பேர் 6 to 6:47 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி இன்விடேஷன் பத்திரிகை வந்தாச்சு. பத்திரிகை வந்ததா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க இன்விடேஷன் கொடுக்க கூடாது தான் கேஸ் போட்டாங்க. அது நமக்கு தெரியாது. இன்விடேஷன் ஆமாம் சார், அதான் இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு அப்படின்னு முக்கியமாக கூப்பிட்டு பேசுனதுக்குண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுதந்திர பரிபாலன ஸ்தலதாரிகள் சபா இவங்க தான் வந்து 12 மணி வேணும் 6:15 கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது எப்போ இருந்து நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23/5 அவங்க ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த 23/5 கொடுத்த பெட்டிஷனை ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் திருப்பி பெட்டிஷன் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் டிஸ்மிஸ் ஆகுது. அவங்க திருப்பி ரிவ்யூ கேட்குறாங்க. ரிவ்யூ எப்போ கொடுத்துருக்காங்க? இப்போ 21/6 ஹைகோர்ட்டில் திருப்பி ரிவ்யூ போட்டு அவங்க ஒரு குழு அமைச்சதில் 5 பேர் கொண்ட குழுவில் 4 பேர் 6:10 to 6:45 சரியான நேரம்னு கொடுக்குறாங்க. ஹைகோர்ட் அமைத்த 5 குழுவில் பெட்டிஷனரை தவிர மற்ற எல்லாரும் பெட்டிஷனரை தவிர இல்லை, அவங்க சொல்ற ஒரே விஷயம் தான். இதுவரை பிற்பகலில் ஏதாவது கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கா? பிற்பகலில் எந்த கோவிலும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. உத்தரப்பிரதேச அயோத்தியில 12 மணிக்கு மேலதான் கும்பாபிஷேகம் நடந்ததா? என்ன காரணம்னா, சுப்ரீம் கோர்ட்ல இந்தியாவில் என்ன சொல்றாங்கன்னா 2 பாகமா பிரிக்காங்க. தென்பாகம் வடபாகம். தென்பாகம் அங்க எப்பவுமே காலதேச வர்த்தமானம் சொன்னாங்க இல்லையா? இப்ப அதுதான் அவங்க சொல்றாங்க. நேத்து ஹைகோர்ட் ஆமாயா, இன்னைக்கு போயிருக்காங்க. ஆமா, நல்ல கேள்வி. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். 23/6 டிஸ்மிஸ் ஆனதை நேத்திக்கு இந்த சபாவானது சுதந்திர பரிபாலன சபாக்காரர்கள் திருச்செந்தூர்ல உள்ளவங்க திருப்பி எங்களுக்கு 12:10க்கு மேல தான் வேணும்னு நேத்திக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க. ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. முந்தா நாள் கொடுத்துருக்காங்க. 23/6 கொடுத்துருக்காங்க. 23/6 பெற்ற ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு 24/6 அவங்க சுப்ரீம் கோர்ட்ல நேத்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. திருப்பி 12 மணிக்கு மேல தான் வேணும். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் இந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஒன்னு சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்களுக்கான திருப்தி இல்லைன்னா, ஹைகோர்ட்ல திருப்தி இல்லைன்னா மீண்டும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆமா, நீங்க ஹைகோர்ட்ல நீங்க போங்க. ஹைகோர்ட்ல 5 பேர் கொண்ட குழுல 3 பேர் தான் கொடுத்திருக்காங்க. 2 பேர் 12:10 தான் கொடுத்திருக்காங்க. இல்ல 4 பேர் 6:15 கொடுத்திருக்காங்க. ஐயா, அந்த 4 பேருடைய பெயரை கூட நான் இப்ப சொல்லிருக்காங்க. 4 பேர் வந்து 6:15 கொடுத்திருக்காங்க. பெட்டிஷனர் மட்டும் தான் அவங்க தரப்புல இப்ப சொல்றது எப்படின்னா 3 பேர் இப்ப அவங்க தரப்புல பேசினாங்க. 3 பேர் தான் கொடுத்திருக்காங்க. 2 தரப்பு எங்களுக்கு ஆதரவா கொடுத்ததா அவங்க தரப்பு. சரி, இப்போ ஒரு பக்கம் அதோட சாஸ்திரிகள் சொல்றாரு தரப்பு வித்யாதர் நான் மட்டும்தான் இதுல பண்ணணும் கிடையாது, உரிமை கிடையாது ஒரு வாதம் வைக்கிறாரு. ஹைகோர்ட் அமைத்த குழுவையே
அந்த வித்யாதர் எதிர்த்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு. இது ஏற்புடையது அதுல அல்ல. ஏற்கனவே போட்ட பெட்டிஷன்லயே எங்க ஃபேமிலி தான் இதை ஃபிக்ஸ் பண்ணும், அதனால இப்போதைக்கு ஆத்தரைஸ் பர்சன் நான் ஒருத்தன் தான் ஆமா. அப்படின்னு சொல்றது சரியா? அது சரியல்ல. அவர் மட்டும்தான் ஆதரைஸ் பர்சன் சொல்றாரு. அப்போ மிச்சம் 4 பேர் ஹைகோர்ட் அமைத்த குழு தவறுங்கிற மாதிரி அது ஒரு கருத்து வருது. 5 பேர் கொண்டு வந்தார். ஆமா, 5 பேர், மித்த 4 பேர். நாங்க இவர் வித்யாதர் தவிர மித்த 4 பேர். வித்யாதர் தான் பெட்டிஷனர், அவர் குழுல ஒரு மெம்பர். சார் கோர்ட்டுக்கு போனது குறிச்சு கொடுத்து எல்லாமே கோயில் தரப்பாள்கள். நாங்கள் வந்து பொது மக்கள் சார்பாக பக்தர் சார்பாக தான் இன்னைக்கு பேட்டியை கொடுக்குறோம். மக்கள் நலம், பொது நலம், சாஸ்திர நலம், நம்பிக்கை, அதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அவங்க சொல்றாங்க அயோத்தியில 12 மணிக்கு அதான் சொல்றேன் சார், வந்து நம்ம அயோத்தியில நல்லா தான் இருக்கு கோவில். அது வந்து அவதார புருஷன். ராமன் வந்து அவதார புருஷன். இது வந்து வேற, அது வேற அவதார புருஷன். அதுவும் போக திருச்செந்தூர் வந்து 2 விதிகளின்படி கும்பாபிஷேகம் நடக்கும். ஒன்று குமார தந்திர சாஸ்திரத்தின் அடிப்படையில், தந்திர சாஸ்திரத்தின் அடிப்படையிலையும் தன்னுவர் இருக்கிறதுனால ஆகம விதி அடிப்படையில், தமிழ்நாட்டிலேயே தந்திர சாஸ்திர அடிப்படையிலும் ஆகம விதிப்படி அடிப்படையில் ரெண்டும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரே ஆலயம் அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஜோதிடர்கள் ரீதியாகவும் பக்தர்கள் ரீதியாகவும் எல்லாருடைய நலனுக்காகவும் இந்த செய்தியை நம்ம இப்போ கோயிலில் முடிவெடுத்திருக்கிறது ஹைகோர்ட் முடிவு எல்லாம் சரிதான். ஆமாம். சுப்ரீம் கோர்ட் போனதுல நேற்றுக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பக்தர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஆலயத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனுவாக தான் எல்லாரும் பார்க்குறோம். குறிப்பாக அந்த கோவிலோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து முக்கால் அந்த இல்லை அறநிலைத்துறை சார். கண்ட்ரோல்ங்கிறது நம்ம அப்படிதானே சொல்ல முடியும். பூஜைக்கோ மற்றபடியோ நீங்க வந்து கண்ட்ரோல் முடியல வேணா அவங்க உள்ள பூஜை பண்ண முடியும். அதை போத்தி தான் பண்ணாரு. போத்தி தான் அந்த கோயில நில கோயில். போத்தி வேற, நீங்க சொல்றது. ஆமா, போத்தி தான். போத்திங்கிறவர் வந்து தந்திரி சார். தந்திரி தந்திர முறைப்படி குமார தந்திரத்தை நாங்கெல்லாம் ரெகுலரா அந்த கோயிலோட பூஜைகள்லாம் வெளியே இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சண்முகருக்கு நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இருக்கலாம். இதுல முக்கியமானது என்னன்னா சார், இந்த 6.25 டைம் முதல்ல கொடுத்ததே அவங்க தான் சார். இப்போதான் அவங்க மாத்திருக்காங்க. என்ன காரணம் இருக்கு? அவங்கள்ட்ட தான் கேட்கணும். உள்நோக்கம் இருக்கும்னு எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புது சார். திருப்பி அவங்களே 6.25 கொடுத்துட்டு திருப்பி அவங்களே 12.25 கோர்ட்டுக்கு போறதுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கும்? அவங்க தரப்புல அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா அதிகாலை என்ன முருகப்பெருமானுக்கு 12-10 மணிக்கு மேல பண்ணாதான் முதல்ல 6.25 அவங்களே கொடுத்துருக்காங்க சார். தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். முதல்ல 6.25 கொடுத்ததே அவங்க தான். கோர்ட்ல என்ன கேட்டிருக்காங்க ஜட்ஜி மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்களே 6.25 கொடுத்துட்டு திருப்பி நீங்க ஏன் மாத்துறீங்கன்னு கேள்வி கேட்கறாங்களே. அதுக்கு ஆன்சர் இல்லையா அவங்கள்ட்ட? நாங்க அப்ப சரியா பார்க்கல, இப்ப சரியா பார்க்கறோம்னு சொல்றாங்க. அதுவே ஒரு தவறு தானே. அவங்க ஸ்டேட்மெண்ட் டபுள் ஸ்டேட்மெண்ட் கோர்ட்லயே. ஆனா அவங்க முதல்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சரி. திருச்செந்தூர் கடல் வர உள்ள வாங்கிட்டு சொல்றாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு கடல் உள்வாங்கும்போது வெளியில வர்றது ஒரு சகஜ நிலை தான். அவரோட கும்பாபிஷேகத்துல மனிதர்கள் வேற போக போறாரா? பொதுவாவே சொல்றாருல, அவங்க அந்த திருச்செந்தூர் இருக்காங்க. பொதுவாவே திருச்செந்தூர் கோயில் தான் இப்ப டாமினேட் பண்றாங்க. அது வேற. நாங்க வந்து தமிழக அரசு அங்கீகரித்து பல்கலைக்கழகத்தில் பட்டங்கள் வாங்கியிருக்கோம். பாரம்பரியமாகவும் பார்க்கலாம். 2 இருக்கு கிட்ட. பாரம்பரியமும் இருக்கு, அரசாங்கம் கொடுத்த பட்டங்கள் இருக்கு, அனுபவம் இருக்கு. 32 வருஷம் அனுபவம் எனக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பிரசன்னம் பார்க்கறதாகட்டும், ஜோசியம் பார்க்கறதாகட்டும், தெய்வ காரியங்கள். உதாரணமா 24 வருஷம் திருநெல்வேலி சாலக்குமார சிவகையில் வந்து அஷ்டமி அன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. குறிச்சு கொடுத்தாங்க. முதல்ல இருந்தது அப்போ ஒரு ஆட்சி, 2வது ஒரு ஆட்சி, கும்பாபிஷேகம் குறிக்கும் போது ஒரு ஆட்சி, நடைபெறும் இன்னொரு ஆட்சி. அப்போ அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 24 வருஷம் முந்தையே நான் பெட்டிஷனை கொடுத்து அந்த கும்பாபிஷேக தேதியை மாற்றினேன். எதுக்காக? மக்கள் நன்மைக்காக. இந்த கும்பாபிஷேகம் முந்தின கும்பாபிஷேகம் கரெக்டாக 24 வருஷம் ஆச்சு. அதனால் எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆலயங்கள்லையும் கும்பாபிஷேக தேதி தவறுதலாக குறிக்கப்பட்டிருந்தால் அதை சுட்டி காட்டுறதா எங்களுடைய வேலை. தெய்வகாரியங்கள் நல்லா நடந்தால் தான் ஊர் நல்லா. ஒரு 5 பேர் அவங்க எல்லாருமே நல்ல சாஸ்திரம் படிச்சவங்க, ஆகமதி படிச்சவங்க எல்லாம் 5 பேர் வச்சு தான் இது பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஒருத்தர் போயிருக்கிறாரு. திருப்பி இதை மீறி சுப்ரீம் கோர்ட் ஏதாவது கொடுக்க முடியுமா? கொடுக்க வழி இருக்கா? சுப்ரீம் கோர்ட் முடியுமாங்கிறது அது அவங்களுடைய பலத்தை குறிப்பிடக்கூடிய கேள்வியா இருக்கும். அதனால சுப்ரீம் கோர்ட் நடத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கான எக்ஸ்பர்டீஸ் இருக்குமா? வாய்ப்பு அது கிடையாது. அதுக்காகத்தான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எங்களை மாதிரி நாங்கள் கொடுக்குறோம்ல, இதை வச்சு தான் அவங்க ஜிபி ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கொடுத்த அத்தாரிட்டி, கால விதானம், கால பிரகாசிக்கா நிறைய இருக்கு. எந்த இருக்கு நான் கொடுத்த எல்லாமே தரப்புல திருப்தி இல்லைன்னா நான் கொடுத்தது 5 குழு ஏற்றுக்கலான்றது உங்கள் ஒர்க் பண்ணிட்டாங்க கோர்ட்டில். இது ஒன்று அன்னைக்கு பிரச்சனை இது 5 குழு இதை ஏற்றுக்கலாம் கேட்குறதுக்கு உங்களுடைய விருப்பம்ட்டாங்க. நாங்கள் கொடுத்தது பொதுவான நம்ம கொடுத்துருந்தோம்.
6:15 to 6:55 நீங்க கொடுத்த time. 6:10 மேல் 6:45க்குள்ங்கிறது மிதுன லக்னம் சரியான நேரமாக நம்ம ஒருத்தர் மட்டும் இல்லை, இந்த அறநிலைத்துறையில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ரீதியா 15க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள்ட்ட கருத்து கேட்டிருக்காங்க. அந்த ஸ்தானிகர் சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னது மட்டும் இல்லாமல் 15க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள்ட்ட பல ஊர்களில் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் பல தரப்பட்ட ஜோதிடர்கள் கருத்து கேட்டது. அவங்களும் இந்த ஆதார் நூலை தான் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் இந்த ஆதார் நூலை தான் விளக்கத்தை கொடுத்துருக்கோம். இந்த ஆதார் நூலை அது நீதிமன்றத்தில் அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. நம்ம 15 பேர் வாங்கினதை கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீதிபதி அவர்கள் ஒரு குழு அமைத்து குழு முடிவு பண்றதை முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுல தான் குழு அமைச்சர் அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸ் முடிவு சொல்லட்டும், அதனால 5 குழுவை அமைச்சிருக்காங்க. முக்கியமான என்னன்னா அந்த அபிஷேகத்தை மொத்தம் 12-10ங்கிறாங்க. அதுக்கு கொடுக்கறதுக்கு விளக்கம் இந்த நூலில் தான் இருக்குது. அதுக்கு நான் விளக்கம் இந்த சபாவினுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பக்தர்களுக்கு மத்தியிலையும் ஜோதிடர்கள் மத்தியிலையும் நிறைய இது கேள்விக்குறியா இருக்கிறது ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது. ஏன்னா எனக்கு தெரியல இல்லையா, உள்நோக்கம்ங்கிறது உள்ள இருக்கிறது இல்லையா. எது ஆமா, அப்ப புடிச்சு கொடுத்ததெல்லாம் இந்த மாதிரி இவர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் சொல்ற மாதிரி அவங்க மட்டும் தான் புடிச்சு கொடுத்தாங்க. அது சபா மட்டும் தான்